ரொம்ப சூப்பரான எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸ்பனாக ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம வீட்டு குழந்தைய காணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம வீரா இதுக்கு தான் வேணான்னு சொல்லி தலைப்பாடாக வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தேன். மாறன் தான் ஏதாவது ஒரு விஷயமா வந்து காரணமாக இருப்பான். அவன் நெருங்கி பழக்க ஆரம்பிச்சிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு மாறன் கிட்ட நீ ஏன் கேட்கலான்னு போதுமா இப்போ உனக்கு திருப்தியா அப்படின்னு சொல்லி கத்தும்போது எதுக்கு அண்ணி வந்து இப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க புரிஞ்சிக்கவே முடியாதுடா அவளை பற்றி. என்ன ஆச்சு அப்புறம்தான் வள்ளியம்மா வந்து நடந்ததெல்லாம் வந்து சொல்கிறாங்க. நான் தேட போகிறேன், உன் உதவி எனக்கு ஒன்றும் தேவையே இல்லை. நீ யார் எனக்கு உதவி பண்ண? கனி யாருன்னு எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும். நம்ம வீட்டு பொண்ணு நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும். அதை விட்டுட்டு இப்போ உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. நான் தேட போகிறேன், நீ வேணா ஆட்டோ எடுத்துகிட்டு வந்து தேடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா, ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருந்தாதாம்மா நம்ம வீட்டு பொண்ணுமா. தயவு செஞ்சு உன்னோட வெறுப்பு கோவம் இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிரு. கனியோட சிரிச்ச முகத்தை பாரு அப்படின்னு சொன்னேன். அப்படியே ரெண்டு பேரும் வந்து பைக்கில் வந்து ரொம்ப நாள் கழித்து உட்காந்து அப்படியே வந்து போயிட்டுருக்காரு. நம்ம மாறன் மாட்டுக்கும் இங்கே தேடுறாங்க அங்கே தேடுறாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து எல்லார்ட்டையும் காட்டுன்னு சொன்னோன்னே எல்லார்ட்டையும் வந்து காட்டுறாங்க. இருப்பினும் எந்த தகவலையும் வந்து கண்டுபிடிக்க முடியல. ஒரு 4 கிலோமீட்டர் சர்க்கிள் வந்து எல்லா பக்கமும் வந்து போயிட்டு வந்துட்டாங்க. அந்த இடத்துல இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னால் எதையுமே வந்து யூகிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து வண்டி எடுத்துகிட்டு வராங்க. அந்த இடத்துல வள்ளியம்மா எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாச்சு, எங்கேயுமே வந்து கிடைக்கவே இல்லை. என் மனசுக்கு எவ்வளோ தெரியுமா கஷ்டமாக இருக்குது. இதுக்கு தான் வேண்டான்னு சொன்னேன், நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே வள்ளியம்மா அப்படின்னு சொல்லும்போது அண்ணே என்னண்ணே உனக்கு எதுவும் தெரியாமையே போச்சா, ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லும்போது ஒரு கார் வருது. கார் வந்த உடனே ஆதித்யன் தான் கனியை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு போல இருக்கு. கனி பாப்பா வளைச்சிட்டு அப்படியே அவங்க மாட்டுக்கு வராங்க. வந்துட்டு என்ன வீரா மேடம் எப்படி இருக்கீங்க, நான் தான் உங்களுக்கு 2 மணி நேரம் வந்து இந்த மாதிரி நிலைமைக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறப்ப பக்கத்தில் இருந்து மாறன் வந்து அவர் உட்காந்து வேலை பார்க்குற இடத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காப்புல செம்மையாக கோவப்பட்டு இரும்பு பைப் எடுத்து வதச்சிக்கிட்டு இருக்காரு. நம்ம மாறன் பேச பேச ரொம்ப கோவப்படுறாங்க. என்னென்ன அண்ணியை சைலண்ட்டாக வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கா, நீ அமைதியாக வந்து இருக்க. மேடம் என்னை பற்றி பெருசாக வந்து யோசிக்காதீங்கன்னு சொன்னேன். இந்த வாட்டி நான் பத்திரமா அழைச்சிட்டு வந்து விட்டுட்டேன். ஒவ்வொரு வாட்டியும் இது மாதிரிலாம் பண்ணுவேன்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது செம்மையாக வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காப்புல நம்ம மாறன். அந்த இடத்துல வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். கனி பாப்பா நல்லா இருக்கியான்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பாத்தியா எல்லாத்துக்கும் மாறன் தான் காரணம்னு சொன்னேன், ஆனால் மாறன் எதுக்குமே வந்து காரணம் இல்லை. தயவு செஞ்சு நம்மளை நம்புகிறவங்கள ஒதுக்கி வைக்காத. அட்லீஸ்ட் ஒதுக்கி வச்சா கூட அவங்கள நம்பாமல் இருக்காத, அது சரி வராது. பாவம்மா அதுன்னு சொன்னோன்னே கனி எங்கேயுமே நீ போகக்கூடாது என்னை விட்டுட்டுன்னு சொல்கிறேன்ல, கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் நீ இப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கிற குணவாதியே கிடையாது, அதிரடி தானே பண்ணுவேன். ஆமாண்டா, நம்ம வீட்டுக்கு வந்து நமக்கே ஒரு பாடத்தை வந்து கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கான். அதே மாதிரி ஒரு பாடத்தை அவனுக்கு நான் கற்றுக் கொடுக்கணுமா இல்லையா? அவன் பேர் என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் வந்து தெள்ள தெளிவாக வந்து விசாரிக்கிறாங்க. நம்ம மாறன் வீட்டு விலாசம்லேருந்து எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. நம்ம மாறன் அந்த இடத்துல அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஏய் ஆதித்யனுக்கும் ஒரு பாப்பா இருக்காங்கடா, அதை நம்ம அழைச்சிட்டு போவோம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போன்னு பார்த்தா ஆதித்யன் வந்து யதார்த்தமாக வீட்டுக்கு வந்து வராங்க. ஏங்க நம்ம வீட்டு பையனை காணுங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லும்போது அவங்க ஒய்ஃபை போட்டு அடிக்கிறாங்க. ஏய் இரண்டையும் நினச்சிக்கிட்டு இருக்க, பையனை காணும்னு சொல்லிகிட்டு இருக்க, கொஞ்சமாவது நீ பேசுறது நியாயமாக இருக்கா? நான் தான் இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பேன், நீ என்னடி இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்க? அவங்க பையனை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம மாறன் சில பேருக்கு சொன்னால் புரியாதுடா, நமக்கு 2 மணி நேரம் அவகாசம் கொடுத்தாங்கள, அதே மாதிரி அவனுக்கும் அந்த 2 மணி நேரம் அவகாசம் என்ன ஏதுன்னு தெரிய வரட்டும். ஏங்க நான் என்னங்க பண்ணுவேன், யாரோ வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, யார் கூட்டிகிட்டு போனாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியலன்னு ஆதித்யனோட மனைவி வந்து சொல்லும்போது ஏய் எல்லாமே என்னோடய உலகம் எல்லாம் என்னோடய பையன்தான். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தேவையில்லாமல் நீ இப்படியெல்லாம் வந்து பொறுப்பு இல்லாமல் இருக்க. நான் பொறுப்பு இல்லாமல் இருக்கேனா? நான் வரத்துக்குள்ளேயே வந்து யாரோ வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. யார் என்ன ஏதுன்னு தெரியலங்க. ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காதவங்க யாரும் இருப்பாங்களா? ஏய் இந்த ஆதித்யன் மேலே சின்னதாக வந்து பார்த்தாலே நான் என்ன பண்ணுவேன்னு அவங்களுக்குலாம் தெரியும். அப்படி இருக்கும்போது இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. யார் என்னன்னு தெரியாதவங்க தான் இது மாதிரி மோதி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சரிடா 2 மணி நேரம் ஆச்சு, இருந்தாலும் வட்டியும் முதலுமா வந்து கொடுப்போம், இன்னும் 1 மணி நேரம் வச்சுப்போன்னு சொல்லிட்டு 3 மணி நேரமாக வந்து வச்சுட்டு
அதுக்கப்புறமேட்டுக்கு டீ கடையிலேருந்து ஏஞ்சி வந்து போகிறாங்க. அவன் கத்துற சவுண்டு ரொம்ப சூப்பராக இருக்குல்லடா, இதுதான் நான் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னோன்னே அது எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டுட்ருக்காங்க. சார் சௌக்கியமாக இருக்கீங்களா சார் அப்படின்னு மாறன் வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாரு. அந்த இடத்துல யாருங்க நீங்கள், பாப்பாவை அழைச்சிட்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க சாருக்கும் எனக்கும் நிறையா வந்து சொந்த பந்தம் கதையெல்லாம் இருக்குங்க. என்ன சார் எங்கள் வீட்டு பாப்பாவை மட்டும்தான் நீங்கள் அழைச்சிட்டு போவீங்களா? உங்களுக்கு ஒன்றும் நான் சொல்கிறது ஒன்றும் புதுசு இருக்காது, பழைய டைலாக் தான். ஆனால் இந்த இடத்துல சொன்னால் ஜாக்கிரதையாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஒவ்வொரு வாட்டியும் நானும் வந்து விட்டுட்டு போக மாட்டேன் சார். அந்த வீட்டுக்கு யார் இல்லைன்னு நினைக்காதீங்க, நான் இருக்கேன். நீங்கள் 1 காட்டினா நான் எடுத்த உடனே 10 காட்டுவேன். சரிங்களா? நீங்களும் நியாயவாதியாக வந்து நடந்துக்கிட்டீங்க, அதனால தான் நியாயவாதியாக நான் இங்கே நடந்துக்கிட்டேன். ஏய் நான் யார் தெரியுமா, ஆதித்யன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல மாறன் வந்து அதிரடியாக வந்து, சார் இது வேலை பார்த்த கை சார், உங்களை மாதிரி லேப்டாப்பை வந்து தட்டின கையெல்லாம் கிடையாது, பார்த்துக்கங்க சார். கோவம் வந்தால் என் கை என் பேச்சு வந்து கேட்காது, இன்னொருமே வந்து அடிச்சிருப்பான், பார்த்துக்கங்க சார். இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லும்போது, மனைவியை போய் அடிக்கிறீங்க, அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? தப்பு 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 தப்பு, என்கிட்ட இப்படியெல்லாம் நீ பேசவே கூடாது சரியா அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. புரிஞ்சு நடந்துக்கங்க, என்ன சாதாரணமாக ஆளாக வந்து நினைக்காதீங்க. டேய் நான் உன்னை தூக்கி உள்ளே வைக்க போகிறேன், இந்த ஆதித்யன் யாருன்னு தெரிஞ்சுக்க போகிறேன். சார் நான் ஆல்ரெடி உள்ளேருந்து தான் சார் வெளியில் வரேன், நான் அதை பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டேன், பார்த்துக்கங்க. யாருக்காவது ஏதாவது சின்னதாக ஒரு விஷயம் நடந்தாலும் அந்த தாக்கம் இங்கேயும் தெரியும் சார், நம்ம எல்லாம் ஒரே டோனில் இருக்கோம் சார், சரிங்களா? சொன்னது புரியும். இப்படி முட்டாள்தனமாக அடுத்த எந்த வேலையும் செய்ய மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். சிரித்து மட்டும் பேசுகிறேன்னு அசால்ட்டாக வந்து நினச்சிடாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து வராங்க. அந்த இடத்துல ஏங்க உங்களோட சுற்றி இருக்கிற பகையெல்லாம் இந்த வீட்டுக்கு வந்து கொண்டு வரீங்க, உள்ளே கூட்டிகிட்டு போடி, நான் பார்த்துக்கிறேன். யாராக இருப்பான், எவன்டா இவன், இந்த அளவு இந்த ஆதித்யன் வீட்லேயே வந்து எதிர்த்து பேசுகிற அளவுக்கு மிகப்பெரிய ஆளா இவன்? இவன் யார், இவனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம்? உள்ளேருந்து வரேங்கிறான், கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேங்கிறான். கிட்டக்க வந்து நிற்கிறேன், ஏதாவது ஒரு பொருளை தூக்கி காட்டுறேன், கொஞ்சம் கூட வந்து பயப்பட மாட்டேங்கிறானே. இந்த அளவுக்கு பயம் இல்லாதவனை நம்மளால் எதுவுமே வந்து பண்ண முடியாது. சப்போர்ட்டு நம்ம வீராக்கு கிடச்சிச்சின்னா அதுக்கப்புறம் ஏற்கனவே அந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருப்பா, இப்போ இன்னமும் அதிகமாக இருக்குமே. வீரா தான் ஏற்பாடு பண்ணியிருப்பாளா? இவனுக்கும் அந்த குடும்பத்துக்கு என்ன சம்மந்தம்? கண்டுபிடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு நான் உன்னையும் வந்து நல்லபடியாக வந்து பார்த்துக்க போகிறேன்டா. என் வீட்டுக்குள்ளே வந்து என்னையே வந்து இது மாதிரி பேசிட்டு போறியா அப்படின்னு கேவலமாக வந்து ஆதித்யன் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அண்ணா நீ பேசினதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பான்ல, நம்ம வழிக்கு வரமாட்டான்ல? கண்டிப்பாக வருவான்டா, அவன் யார் எப்படிப்பட்டவனு ஒருத்தனை பார்த்தாலே வந்து தெரியும். பொறுமையாக இருந்து அவன் ஏதாவது ஒன்று யோசிப்பான், அதுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம், பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் மாட்டுக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே வந்து போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.